அதனால வேண்டி தேவ ஜனங்கள் சந்தோஷம். நம்ம இந்த உலகத்தில் நம்ம எதுவும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போறதும் இல்லை. கொஞ்சம் இந்த உலகத்துக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா ஜீவிக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்க வேண்டியதான். கொஞ்சம் ஏதாவது கடன் கொடுத்தாருன்னா கொஞ்சம் நான் ஏதாவது வச்சுக்க வேண்டியதான், செலவு பண்ணிக்க வேண்டியதான், ஆண்டுக்க வேண்டியதான், நல்லா இருக்க வேண்டியதான். அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல போறது எதுவும் இல்லை. அவங்களுடைய திராணிக்கு தகுந்த காரியங்கள், அவங்களுடைய ஒரு உழைப்புக்கு இருந்த காரியங்கள் கடவுள் அவங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் அது ஒரு பெருசாக நம்ம நினைக்க வேண்டியது. கடவுள் ஆராதிக்கக்கூடிய முறைகளில் சந்தோஷமா கடவுள் ஆராதிக்கும். அப்படி ஆராதிக்கும் போதுதான் கடவுள் மேலான கிரியைகளை நடத்திப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேத மூலமாக கூட சில காரியங்களை கருத்துக்களை தியானிப்போம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அப்ப சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் நமக்கு என்ன ஆகுதுனாக்கா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடவுளோட கிட்டி சேரக்கூடிய மனநிலை வரும். சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் ஒரு குடும்பத்திலே கூட சமாதானம் இருக்கும், கணவன் மனைவிடையே ஒற்றுமை இருக்கும், பிள்ளைகளிடையே ஐக்கியம் இருக்கும். அப்ப எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பதற்கு எதுவான எல்லா வழிமுறைகளையும் கடைபிடிக்கிறது நல்லது. அதனால நம்ம சந்தோஷமா இருக்க வீட்டுலயும் என்ன ஆகும்னாக்கா, அவங்களுக்கு அந்த ஆக்கிரமண சக்தி, அந்த வியாபகம் வியாபிச்சிருக்கும் வீடுகள்ல. நான் ஒரு காரியம் வந்து சொல்லலாம். ஜனங்க ஆராதனை முடிஞ்சு வெளியே போய் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னாக்கா, சத்தியத்தை பற்றி பேசுங்க, கடவுளை பற்றி பேசுங்க, சந்தோஷமான காரியங்களை பற்றி பேசுங்க. மற்ற ஏதாவது மனசுல கஷ்டமான காரியங்களையோ, மற்ற நம்ம உங்களுக்கு ஒரு நெருக்கமான காரியங்களை எதுவும் பேச வேணும். அப்படி ஏதாவது காரியங்கள் இருந்தால் ஊழியக்காரனுக்கு சொல்லி ஜெபம் பண்ணிக்கணும். மற்ற காரியங்களை போயிட்டு வெளியில போயிட்டு எந்த ஒரு உரையாடலுமே உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிடும்போது நல்லா கடவுள் சோதனை பண்ணிட்டு சாப்பிட்டு சந்தோஷமான காரியங்கள், முக்கியமான காரியங்கள் தான் பேசிக்கணும். அனாவசியமான காரியங்கள், ஆலய பிரகாரங்களை பேசவே கூடாது. அது தவறு, அது பாவமும் கூட. அதனால அந்த என்ன ஆகுனாக்கா, அந்த உங்களுடைய பேச்சுடைய வியாபகம் இந்த ஆலய பிரகாரம் சுற்றி அது வியாபிச்சிருக்கும். வியாபிச்சிருக்கும் போது அது மற்றவங்களை தாக்கும். அதனால பிரச்சனை வரும், கிரியை செய்யும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் சில சூழ்நிலைகளை அழைத்து வரும்போது அந்த காரியங்களை உணர்ந்த போது நானும் சில காரியம் இதுக்காக ஜனங்களை சொல்லணும், ஆலோசனை சொல்லணும்னு சொல்லி அதை நினச்சிட்டு இருக்கேன். அதனால வெளியில போயிருக்கும்போது தேவையான காரியங்களை பேசுங்க, தேவையில்லாத எந்த காரியத்தையும் பேச வேண்டாம். சந்தோஷமான காரியங்கள் பேசுங்க, கடவுள் பெரிய காரியங்களை பேசுங்க, சத்தியத்தினுடைய காரியங்கள் பேசுங்க. முக்கியமான காரியங்கள் தான் பேசிக்குவாங்க. அனாவசியமான காரியங்கள் எதுவும் உரையாட வேண்டாம். அப்ப சந்தோஷம் என்பது அப்படிதான் நமக்கு உருவாகும். சந்தோஷம் அநேக காரியம். சந்தோஷங்கிறது எப்படின்னாக்கா, கடவுளை தியானிக்கிறதால் மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கும். அது பேரின்பம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை நினைச்சு நம்ம சிந்திக்கும் போது சந்தோஷம் உண்டாகும். அப்ப கடவுள் தியானம் தான் மனுஷனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி கூட ஒரு வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய நாமம் தேவ ஜனங்களுக்கு தரிக்கப்படும். அவருடைய வார்த்தையை கேட்ட மாதிரி ஜனங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும். அது சந்தோஷம் உண்டாகணும்னா உணர்வுள்ள நெஞ்சங்கள் வேண்டும். உணர்வுள்ள நெஞ்சங்கள் வாயிலாக தான் சந்தோஷம் உண்டாகும். சத்தியத்தை அறிகிற வாயிலாக சந்தோஷம் உண்டாகும். இல்லாட்டா உண்டாகாது.
நம்ம அங்கிருந்து ஆழத்திலிருந்து வீட்டில இருந்து வரும்போது ஆயத்தமான நிலைகளில் கடவுள் பெற்று வரும்போது அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நம்ம மற்றபடி காரியங்களை, சிந்தனைக்கான காரியங்கள், மற்ற சிந்தனையாற்று காரியங்களை நம்ம கடவுளுக்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களை சிந்திக்கும் போது அந்த நிலை நமக்கு உருவாகும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷம் என்பது அவரால் நமக்கு கிடைக்கக்கூடியதாகும். அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட வேண்டும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டால் நிலைகள் உருவாகும். ஜனங்க இப்போ உங்களுக்கு ஒருமுகப்பாடு உண்டாகணும். ஒருத்தர் விழிப்பா இருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தர் தூங்குவாங்க, இல்லை ஒருத்தர் என்ன செய்வாங்க வேற எங்கேயாவது இருப்பாங்க. ஒருத்தர் என்ன காரியங்கள் சரி ஐயா என்ன பேசாலும் ஒரு சில பேர் கவனிப்பாங்க, ஒரு சில பேர் கவனிக்க மாட்டாங்க. அவன் மற்றபடி சரி இங்கேருந்து நாங்கள் ஐயா எப்போ முடிப்பாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த வேலையில எப்படி பார்க்கலாம், இன்னைக்கு இந்த வேலை இங்கே இருக்கு, இன்னைக்கு இந்த வேலைக்கு எப்படி சாகலாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் சிந்திக்காம இப்போ இங்கு கூடி வந்திருக்கூடிய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துல தேவன் எனக்கு கவனமா இருக்கும். அந்த நோக்கம் இருக்கும்போது தான் அவர் சித்தம் செய்யும் போது, அவருடைய நோக்கங்களுக்கு நம்முடைய மனதை கொடுக்கும் போது நம்முடைய மனதின் வேண்டிய விண்ணப்பங்களை அவர் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை. அதற்கு என்ன சொல்றா, அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட வேண்டும். அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்படும். நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளிப்படுத்தலாம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமம் தரிக்கப்படுவதற்கு ஏதுவாக, அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக, நமக்காக தான் அவர் கல்வாரியில் அறையப்பட்டார். நாம் சந்தோஷமா இருப்பதற்கு எதுவாக தான் அவர் என்ன செஞ்சார், பாடுகள் பட்டார். நாம் இவ்வளோதான் சந்தோஷமா இருந்து எல்லா வசதியும் நல்லா உண்டு, நல்ல ஆகாரங்களும் உண்டு, நல்ல ஒரு ட்ரெஸ் நிலை உண்டு, ஒரு நல்ல இடங்களில் குடியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலையை நமக்கு உண்டாக்கி கொடுத்தது அவர் தான். ஹல்லேலூயா. அவரை என்று நம்மளால ஒரு குற்றம் நடக்க அவன் என்று ஓரானவும் அசையாதுன்னு சொல்லுவோம் உலகத்தில். அவரை என்று நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம நினைச்சிருப்போம் நம்ம அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு, அவருடைய அனுமதி இல்லாத, அவருடைய ஆக்கப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் இல்லாத மனுஷன் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். அதான் தெரிஞ்சுக்கணும். கடவுளுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வேண்டுதல் செய்து நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய ஆசீர்வாதமான காரியங்களுக்காக அவர்கிட்ட விண்ணப்பிக்கும் போது அந்த கடைக்கால அந்த காரியங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார், இல்லைன்னா ஆசீர்வதிக்க மாட்டார். அந்த உடனடி ஆசீர்வாதம் வேணும்னாக்கா கடவுளுக்கு பிரியமா இருந்து உடனுக்குடன் அவருடைய கிரியைகளை, அவருடைய காரியங்களை அறிந்து அதை செயல்படுத்தும் போது உடனுக்குடன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம அலட்சியப்படுத்தும் போது அந்த ஆசீர்வாதம் லேட் ஆகிடும். நல்லா தெரிஞ்சுக்கணும். 1 வருஷமாகவும் 10 வருஷமாகவும் 20 வருஷமாகவும் 50 வருஷமாக இருக்கும். அப்போ உடனடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எதிராக நாம் எவ்வளவு கருத்தோடு அவருக்கு பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவ ஜனங்கள் தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் போதுதான் மனதில சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டா. அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட வேண்டும். அது தரிக்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் என்னென்ன கிரியைகளை எப்படி செய்ய வேண்டும், நாம் அவரை தொழுது கொள்வதனுடைய நோக்கம் என்ன, அவரை தொழுது கொள்வதனால் நமக்கு அவருடைய நாமம் தரிக்கப்படுவதற்கு ஏதுவான கிரியைகள் எப்படி நடைபெறுகிறது, நம்முடைய உள்ளிந்திரியமான காரியங்கள் என்ன, நம்முடைய வெளிக்காரியங்கள் என்ன என்பதை சிந்தித்து நாம் செயல்படும் போது அவருக்கு பிரியமாக நடக்க முடியும். அவர் பிரியமாக நடக்கும்போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகுவதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு சகோதரர் ஒரு வாசி. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாக. சுவிசேஷம் தனம் செய்யுங்க. கண்டிப்பா என்ன செய்யுங்க, சகோதரி யாருக்காவது உங்களுடைய உறவினராக வந்தாங்க உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. ஆண்கள் யாராவது யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சுவிசேஷம் சொல்லுங்க. உங்களுக்காக மறிச்சார், எனக்காக மறித்தா அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன், நீங்களும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது யாருக்கும் அவருக்கு அதில் ஒரு மகிழ்ச்சியான காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ஆத்மாவை நீங்க விடுதலை செய்ய பாருங்க. உலகத்துல அநேக ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க பாருங்க. நீங்க பேப்பர்ல பாக்குற ஒண்ணுமே ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக ஜனங்களை போட்டு ஓட்டம் போடிச்சு 36 பேர் அந்த நிறுத்தில இறந்து போனாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை இந்த உலகத்துல இந்த நாட்டு நினைச்சு நடிகரை பார்க்கறதுக்காக வேண்டி கூட்டம் போட்டி எரிச்சல்ல 36 பேர் கரூர்ல
நம்மளாம் கடவுளுடைய மேலான கிருபைகள் மாதிரி எவ்வளோ பிரச்சனை போக்குவரத்து, எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ தடைகள், எவ்வளோ சிரமம், எல்லாவற்றிலையும் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா! அது பெரிய ரட்சிப்பாகும். அவருடைய ரட்சிப்பு இல்லைன்னா, அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அது மேலான கிருபை. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக தேவஜனங்கள் என்ன யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லிடுங்க. பெரும்பாலும் அது நம்ம சொல்றதுனால உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உருவாகும். மனம் திரும்பக்கூடிய அப்படியாக அந்த பாவி நிமித்தம் ஒரு பாவி நிமித்தம் பரவத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் தெரியாது. அப்போ நீங்க மனம் திரும்புறீங்க, நீங்க கடவுளை யாசிச்சீங்க, அந்த நன்மையை பெற்றுக்கொண்டீங்க, நல்லவர்களா வாழ்றீங்க, கடவுளுக்கு உகந்தவர்களா வாழ்றீங்க. கடவுளுக்கு எந்த காரியத்தை செய்தா பிடிக்கும், எந்த காரியத்தை செய்தா பிடிக்காது என்பதை ஓரளவு உணர்வுபூர்வமா நீங்க உணர்ந்துருக்கீங்க. அப்படி உணர்ந்து நீங்க செயல்படுறதுனால அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீங்க. அந்த உணர்வு விளையாட்டு மனுஷன் தன்னா அந்த காட்டு விளையாட்டி போல வாழ்வான், மிருகங்களை போல வாழ்வான். அது மாதிரி காரியங்களை கடவுள் விரும்புறது இல்லையே. எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதிரான காரியங்களை தானே கடவுள் விரும்புறாரு. அதுக்கு எதிர்காலமான காரியங்கள் என்ன? அதுக்கு எதிர்காலமா என்னை கடவுள் ரட்சித்தார். நான் பெற்ற இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். யோசிச்சு அது மூலியம் மற்றவங்களுக்கு சொல்லணும். அது சொல்லும் போது அதில் உள்ள ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. அதை நீங்கள் அப்படி ஒருத்தர் சொல்லி நீங்கள் வீட்டை போய் ஜெபம் போது அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சிருக்கோம், அவங்களுக்காக நம்ம சிகிச்சைருக்கோம், அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த சந்தோஷம் நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்தோஷம் உங்களுக்கு மிகுந்த மன திருப்தியை உண்டாகும். அப்போ சுவிசேஷம் கண்டிப்பாக சொல்லப்படும். ஜனங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். இப்போ அவ்வளோ பேர் போய் பார்க்குறீங்களே, உங்களுக்கு இந்த நெரிசலில் போய் பார்க்க குழந்தைகள்லாம் கூட அதில் என்ன செஞ்சுருக்காங்க, குழந்தைகள்லாம் இதாகிருக்காங்க. தேவையாது ஒரு வாலிபர் கூட போயிட்டு கூட நெரிசலில் புகுந்து அந்த பக்கம் வந்துருக்கலாம். குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு இந்த நாடு மோசமாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த ஜனங்கள் நாமெல்லாம் கடவுளுக்குள்ளாக விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்டு அந்த ஒதுங்கி இருக்கும். நம்ம போயிட்டு அந்த மாதிரி பார்க்கறது பெரும்பாலும் பெரியவங்க ஐயாமார்கள் சொல்லுவாங்க, போவாங்க, பெரிய சடங்காச்சார காரியங்கள்லாம் போகாது, பெரிய விழாக்கோளம் அது இது அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் தான். முக்கியமான காரியங்கள், ஏதாவது சொந்த பந்தங்கள், ஏதாவது முக்கியமான காரியங்கள், லட்சியப்பட்ட காரியங்களும் போகலாம். இதுக்கு லட்சியப்படாத காரியங்களுக்கு இதை உறவினர்கள் முறையில் பேச்சு பழக்கங்கள் முறையில் அது பாவமில்லாத நிலைகளில் ஏதாவது கலந்து கொள்ளலாம். அவ்வளோதான் செய்யலாமே தவிர அதில் கூட கலந்து கொள்ளக்கூடாது சில ஒரு கட்டாய நிலைகள்லாம் இருக்கும். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி எக்லோசியா. தேவஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளை சார்ந்திருப்பவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டவங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா, உங்களுக்கு மற்றவங்களிருந்து தனித்த நிலைகள், மற்றவங்களை சேராத நிலை. மற்றவங்களை பாருங்க, இதுக்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஒன்றுச்சு அப்படின்னு இருக்கும்போது தனியே இருக்க காரியங்கள் வேற மாதிரி இருக்கு அப்படிப்பா. அதுதான் கடவுள். அவர் தான் யோகோவா, அவர் தான் யோகோவா ரப்பா, அவர் தான் சர்வவல்லமை தேவன். அப்படி இருக்கிற சூழ்நிலைகள்ல நம்ம அவரை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். அதை பெற்றுக்கொண்ட அந்த பாக்கியத்தை நாம் என்ன செய்யணும், உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய வருகை மட்டும் இருப்பதனால நம்முடைய காரியங்கள் எல்லாம் படிப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே போயிட்டே இருக்கு. அது நிறைய இருக்கிறதா தெரிஞ்சுக்கணும். எந்த விதத்தையும் சோர்ந்து போக முடியாது, எந்த விதத்தையும் உங்களுக்கு தாழ்ச்சி உருவாகாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தேவஜனங்கள் கடவுளை சரியாக அறிந்திருக்கிற நோக்கம் அறிந்து சரியாக அவரை தொழுது கொள்ளும் போது இப்படிப்பட்ட மேலான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும். மற்றொரு லட்சுமிக்கான காரியங்களை கிரியைகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு ஏதுகரமாக 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். அதோடு கூட சகோதரர்கள் ஒரு வாசி.
1 தெசலோனிக்கேயர் 2:20. நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷம். உங்களை பார்த்து சொல்றார், அப்போஸ்தலர் சொல்றார், பவுல் அப்போஸ்தலர் சொல்றார். அதுக்கு முன்னாடி வசனங்களை வாசிங்க. எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். உங்களை தான் சொல்றார். என்ன சொல்றார்? அந்த வசனத்தினோட வாசி. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர். ஊழியக்காரங்களுக்கு நீங்க தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமா இருப்பவர்கள் விசுவாசிங்க தான். அப்படி சொல்றார். வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்க தான் அப்படி கிரீடம் போட்டப்பட்டவளா இருக்கிறீங்கன்னு சொல்றார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்றார். அப்போஸ்தலர் 1 தெசலோனிக்கேயர் எழுதும் போது பவுல் சொல்றார், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிற. நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிற. மகிமை என்ன? சந்தோஷம்னா என்ன? அதை கிரீடம் போன்றவர்கள் மகிமை. சந்தோஷம் போது ஊழியக்காரங்களுக்கு தேவஜனங்கள் வாயிலாக அவங்களுடைய சூழ்ச்சித்தின் வாயிலாக அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க சந்தோஷமா இருந்தால்தான் சபையானது என்னாகும், ஊழியக்காரன் சந்தோஷமா இருப்பாங்க. சபையில ஒருவருக்கு ஒருவர் பிணக்கும் சில காரியங்கள் இருக்கும்போது அதுல என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு ஊழியக்காரருக்கு அந்த என்ன ஆகும், அந்த மன வருத்தம் உண்டாகும். அப்ப சந்தோஷமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்முடைய காரியங்கள் எதிர்வாயிலாக நம்முடைய காரியங்கள் என்ன? அவருடைய வருகையில் நம்முடைய பங்கு என்ன? அது வருகையில நாம் எப்படி இருந்தாக்க இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கு நாம் எந்த விதத்தில் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும்? ஆயத்தமா இருப்பதற்கு எதுவான தகுதிகள் என்ன? அந்த தகுதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தேவ ஜனங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா கடவுளுடைய வழிக்கு ஆயத்தமா இருக்கும்போது அந்த கிண்ணத்தை பெற்றுக்கொள்ளலாம், சமாதானமா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட மேலான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனங்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த வசனத்தை அதிகமாக தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கும். தியானிக்கும் போது வருகைக்கு தேவஜனங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க முடியும், ஆயத்தமாக இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரத்தில் எபிரேயர் சில காரியம் இது சம்பந்தப்பட்ட தொடர்ச்சியான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 12 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி ஒரு வாசி. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை. அவர் நமக்காக தான் நாம சந்தோஷமா இருக்கும்போது தான் சிலுவையிலேயே மரித்தார் சொல்லி வேற திட்டவட்டமா சொல்லுங்க. அப்படி திட்டவட்டமா சொல்றதுனால தேவஜனங்கள் அவர் நமக்காக மரித்த காரியங்களை தியானித்தல் அவசியம். மரித்தது தியானிக்கும் போது பெரும்பாலும் கடவுளுக்கு நமக்காக மரித்த காரியங்களை தியானிக்கும் போது மனுஷனுக்கு எல்லாம் நம்ம உலகத்துல நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் அதை விட பெரிய நம்ம எதுவும் நம்ம எண்ணி பார்ப்பதற்கு எதுவான காரியங்கள் இருக்காது. அவ்வளவு தன்னுடைய பிராணனை கொடுக்கத்தக்கதாக அவர் அடிக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனங்கள் அதை அழிக்கிறவர்களாக தேவஜனங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு ஏதுகரமாக தேவஜனங்கள் சந்தோஷத்துக்கு இடமாக இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகளை சத்தியத்தை சரியாக தேவஜனங்கள் தியானித்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும்போது இப்படிப்பட்ட மேன்மை நிலையை தேவஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
சில காரியங்கள் அந்த தேவஜனங்கள் வேற எங்கேயே போற மாதிரி எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் நான் முடிச்சிருவேன், நான் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவேன். பெரும்பாலும் உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நகைச்சுவது நம்ம ஆன்மீக சொற்பொழிவுங்கும் போது இப்போ உலகத்தில் பார்க்கும்போது நகைச்சுவை நமக்கு ஜனங்கள் உற்சாகமாக இருக்கிறதுக்கு சில காரியங்கள்லாம் செய்ய வேண்டியதா. ஜனங்கள் உற்சாகமாக இருந்து அவங்க கடவுள் பேசக்கூடிய வார்த்தைகளை தேவஜனங்கள் தியானிக்கணும், அவங்க இது பண்ணி அதை கேட்கணும். என்ன காரியங்கள் சொன்னாலும் சொல்லி அதை தியானிக்கிறதுக்கு தக்கதால அதை செவிப்படுப்பதற்கு ஏதுவான அந்த உணர்வு நெஞ்சங்கள் நமக்கு வேணும். அது எப்படி உண்டாகும்? அந்த காரியம் ஐயா சொல்லக்கூடிய காரியங்கள் உண்மை, இதை நம்ம பின்பற்றினாக்கா நமக்கு இது நன்மை உண்டாகும், இதனால் நமக்கு ஆசை உருவாகும். நம்ம இதை தவிர்த்து வேற எங்கேயும் நம்முடைய எண்ணங்களையும் தியானங்களையும் மற்ற நிலைகளை திசை திருப்பும் போது அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதை தேவஜனங்கள் தியானித்துள்ளார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதே வசனத்தில் வாசிக்க அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை செய்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாகத்தில் வீட்டிருந்தார். சிலுவையின் நிழலில் அனுதினம் மணியார் தாய்கிரை பாரிலுமே. உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா நான் பேசக்கூடிய கருத்துக்கள் வழங்க வரும், சத்தியம் வழங்க வரும். இல்லைன்னா இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுக்கு மாதிரி தோணும், அது மனதில் பதியாது, சில காரியம் புரியாது. நீங்கள் என்ன சொன்னாங்க வீட்டுக்கு போன கேட்டுக்கு போனவரே மறந்து போகும், அதில் பிரயோஜனம் இல்லை. அப்போ இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு எதிர்கமான ஆயத்த நிலைகளை தேவஜனங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் போது அந்த பாக்கியத்துக்குரிய சந்தோஷத்தை மேன்மையை தேவஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வாசிக்கலாம். 1 யோவான் 1 அதிகாரம் 4 உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி உங்களுக்கு எழுதுகிறோம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது எது எப்படி நமக்கு இது உண்டாகும்? வசனம் ரட்சிக்கும், வசனம் கிரியை செய்யும். அதை படிக்கும்போது உங்களுக்கு ஆத்ம நன்மை கொடுக்கும், உணர்வுள்ள நெஞ்சங்களை கொடுக்கும், வழிகாட்டும். நானே வழியும் சத்தியம் ஜீவனாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வழிகாட்டும், அது ரட்சிக்கும். ஹல்லேலூயா! வசனமானது மனுஷனை ரட்சிக்கும். தேவஜனங்கள் அதை உணர்ந்து தினந்தோறும் வேத வாசிப்பு போன்ற காரியங்கள் சரியா செய்யணும், வேத தியானம் போன்ற காரியம் படிக்க வேத தியானம் போன்ற காரியம் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கும் போது அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை நிலையை தேவஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டு. இப்போ நம்ம சொன்ன காரியங்கள் அது அத்தனையும் சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு ஏதுவான காரியங்கள். அதே சமயத்தில் தேவஜனங்களுக்கு மிகவும் இனிமையான காரியங்கள் ஒரு காரியம் இருக்கு. இனிமையான காரியங்கள் சொல்லும் போது ஒரே வார்த்தையை சொல்லணும். நல்லா உழைச்சி பாருங்க, நல்லா நல்லா பாடுபட்டு உழைக்கக்கூடியவர்கள் நல்லா உறக்கா இருக்கும். சாதாரண உழைக்க கொஞ்சம் தான் தூக்கம் இருக்கும். பெரும்பாலும் ஒரு ஆஃபீஸ் உத்தியோகமோ
மற்றபடி உழைப்பு இல்லாத அவங்களுக்கு சிந்தனையாற்றல். ஏன்னா உழைக்கிறத விட சிந்தனையாற்றல் அதிக உழைப்பு அது வேறு, அதோடைய பவர் வேறு. பெரும்பாலும் உழைக்கிறாலும் சாதாரண விவசாயம் உழைக்கிறதுனால காலையில் ஒரு 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் நல்லா உழைக்க முடியாதுன்னா நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. நல்லா உழைக்கி போவாங்க. உழைப்புல அதிகமான இன்பம் ஒன்று சொல்லி வேலை இருக்கணும். வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பிரசங்கி 5 5:12 வாசி. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். வாசி. பிரசங்கி 5:12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். அது போதும். வேலை செய்கிறவன் கொஞ்சமாக புசித்தாலும் அதிகமாக புசித்தாலும் அவன் நித்திரை இன்பம். பெரும்பாலும் அதை கவனமா இருக்கு. நம்ம பேசக்கூடிய பேச்சு மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாகணும். இப்போ நீதிமொழியில பார்த்தீங்கன்னாக்கா முதல் அடியில பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த நீதிமொழிகள் சில காரியங்கள் வாசிக்கும் போது வாசிச்சே இருப்போம். இது என்ன வாசிக்கலாம்? கோபக்காரனுக்கு தோழனாகாது, உக்கிரமுள்ள மற்றவன் அளவாது, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவை கண்ணியை வருவிப்பார். கையெழுத்து உணர்ந்து கடலுக்காப்பனை விட்டு ஒருவனாகாது, செலுத்தவனுக்கு ஒன்றுமில்லாததால் நீ படிக்க அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ வேலைக்குரிய தன் வேலை ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவனை நீசலுக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பது. உங்களுக்கு 2 வாக்கியமா இருக்கும். பார்த்தீங்கன்னா கண்ணை கண்ணன் ஆசிரியப்படுவார், அவன் ஆகாரத்தான் தரிசனக்கு கொடுக்கிறார். பரியாசக்காரத்திற்கு அப்பொழுது வாதி நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். சுத்தத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவர்கள், ராஜா அவனுக்கு சிநேகநாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம சில காரியங்களை கடந்த நாட்கள் தான் அப்போ நம்ம பேசிட்டே இருப்போம். சில காரியங்கள் யதார்த்தமாக சில காரியங்கள் சதிப்பு ஊழியக்காரங்க பேசிட்டே இருப்பாங்க. யாரையும் நம்ம ஜனங்கள் நம்ம யாரையும் குறிகள் சொல்வதோ குற்றம் சாட்டுவதோ எதுவும் இருக்காது. நேரடியாக சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஆலோசனை தான் கொடுக்கப்படணும் தவிர யாரையும் கணிச்சு கொள்வது நம்ம சபையில் எதுவும் இல்லை. பெரும்பாலும் கணிச்சு கொள்வதும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம யதார்த்தமாக சில காரியம் பேசும்போது அவங்கள்ட்ட குறைகள் எதாவது இருந்தாக்கா அது மனம் பாதிக்கப்படும். அது ரொம்ப பக்குவமாக தான் சொல்லணும். அது உங்களுக்காக காரியங்கள் சொல்லப்படவில்லை என்றால் உடனே அவங்களுக்கு என்ன உணர்த்தணும். இல்லைன்னா மனமானது என்ன ஆகுனாக்கா அவங்களுக்கு மன சிரமத்துக்குள்ளாங்க. நீங்கள் கூட ஒருத்தர் பேசிட்டே இருக்கீங்க. பேசிட்டே இருக்கும்போது அது இப்போ யதார்த்தமாக இயற்கையாக தான் பேசுவீங்க. பேசிட்டே இருக்கும்போது வார்த்தை அதிகமாக பேசுறதுனால பாவம் இல்லாமல் போகாத சொல்லி வேலை இருக்கு. அப்படி அதிகமாக பேசும்போது ஒரு வார்த்தை ஏதாவது தொப்பு உருவாக்கும் போது அது அந்த வார்த்தையானது அவங்களுக்கு என்ன மனசில் என்ன செய்யும், சிரமத்தை உருவாக்கும். அவங்கள்ட்ட உடனே உங்களுக்காக இது இந்த காரியத்துக்காக இந்த விளக்கங்களுக்காக இதுக்காக சொல்லப்பட்டு நீங்கள் இதை மனசில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு அந்த மனமானது வரும். அந்த மனமான வார்த்தையானது அவங்களுடைய எதிர்ப்புள்ள பறிந்து மன கஷ்டத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நல்லா உழைக்கும் போது நல்லா பெரும்பாலும் நல்லா உழைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் எல்லாமே விவசாயிகள் தான். உழைக்கக்கூடியவங்க நல்ல ஒரு தூக்கம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க காலையில் எழுந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். ஆஃபீஸ் வருவவங்க அது வேறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதோடு மட்டும் இல்லாமல் நாம் இன்னைக்கு இந்த காரியங்கள் இன்னைக்கு கடவுள் நமக்கு இந்த காரியத்தை செய்தார், இந்த நன்மைகளை செய்தார், இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, வழிமுறைகள் என்ன என்பதை நாம் சரியாக உணர்ந்து செயல்படும் போது நாம் கடவுளுடைய கிருபையை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். ஆகாய் 2 ஆகாய் 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். ஒண்ணுமே இல்லாதனால என்ன செய்ய, நம்மளாம் ஒண்ணுமே இல்லாத மண்பானம் தான். அதனால நம்ம என்ன செஞ்சிருக்காரு, மேலான கிருபையெல்லாம் ஆர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. அது பெரிய ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கும். இதை பாருங்க, அந்த வசனத்தோட கூட வாசிங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். ஒண்ணுமே இல்லாதனால கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. 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 பாக்கியம். இதுவே இல்லை
நீங்களும் அவனை ஆசீர்வதி காலப்பட ஆரம்பிக்கிறேன். இது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள் கடவுளால் தான் நமக்கு உண்டாயிருக்கு. மனுஷன் முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. அது சில காரியங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரால் தான் ஆசீர்வாதம். அவரை என்று வேற நிலைகள் எதுவும் இல்லை. அவர் ஆதி அந்தமாக இருக்கிறார், அல்பா உபயோகமாக இருக்கிறார், நீதி நிறைந்தவராக இருக்கிறாரு, பரிசுத்தராக இருக்கிறாரு. அவரை எண்ணி பரிசுத்தர் உலகத்தில் யாரும் இல்லை. அவருடைய பரிசுத்தரை நம்ம ஓரளவு தனித்துக்குள்ளமா படிச்சு இந்த உணர்வுல நெஞ்சத்தோடு கொஞ்சம் இப்படி ஒழுக்க பழக்கமா வாழணுங்கிற ஒரு நிலையில தான் மனுஷன் வாழணும். இல்லைன்னா ஒண்ணுமே வாழ முடியாது. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஒன்றுமே இல்லாதனால என்ன செய்யறாரு? ஒன்றுமே இல்லாத ஆசை. அந்த விதைகளுடைய என்ன செய்யறாரு? எண்ணெய் கலைத்த மாவு கலைத்து என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஒண்ணுமே இல்லை, கொஞ்சோண்டு தான் மாவு, கொஞ்சோண்டு தான் எண்ணெய். வீட்டில் உள்ள எல்லா பாத்திரத்தையும் எண்ணெய் நினைக்க வச்சிருக்காங்க. அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் அந்த பானையில மாவும் குறையில. அவன் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஒண்ணுமே இல்லாட்டாலும் சரி, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். தொடர்ச்சி மத்தேயு 6:11 வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டு. அதே வார்த்தையை சகோதரர்கள் வாசிக்கலாம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு நம்ம தினந்தோறும் யாசிக்கக்கூடிய காரியங்கள் தான். சாமி, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுங்க, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல உணவு கொஞ்சம் கொடுங்க, அது எனக்கு சாப்பிட்றதுனால எனக்கு உடம்பு கொஞ்சம் தெம்பு கிடைக்கும், என்னுடைய வேலை வித்தையெல்லாம் கொஞ்சம் நல்லா செய்ய முடியும். அவருக்கு ஏதாவது ஒரு கஞ்சி சாதம் ரசம் சாதம் இருக்கிறத சாப்பிட்டோம்னாக்கா இந்த வேலை வித்தையெல்லாம் செய்ய முடியாத, எனக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொஞ்சம் கொடுங்க. நம்ம தினந்தோறும் கடவுளை யாசிக்கிறோம். இந்த ஜபத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பணமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார், அன்று எங்களுக்கு தார், இன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார் அப்படின்னு சொல்லப்படுது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை மன்னி, எங்களை சோதனை பண்ணாமல் தீவிரத்தை ரட்சித்துக்கொள்ளும், ராஜ்யம் மகிமை வல்லை மகிமை என்று கிடைக்கப்படுகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்னாக்கா ஆகாரத்துக்காக நாம் ஜெயிக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு ஆகாரம் கஷ்டப்பட்டு வீட்டில் என்ன செய்வாங்க, மனைவி மாறுது ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்க, அந்த ஆகாரத்தை செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த ஆகாரத்தை நம்ம என்ன செய்யலாம், கொண்டாந்து வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு சாமி இந்த ஆகாரத்தை மொத்தத்துக்கு நன்றி சாமி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதை ஜெயிச்சு அதை சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்க்கணும், சாமி இந்த நல்ல ஆகாரத்தை நம்ம கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க சாப்பிடுன்னு தினமும் இந்த மாதிரி நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி திரும்ப அதை ஜெயிச்சு என்ன செய்யணும், முடிக்கிறோம்.
இந்த பரமண்டல ஜெபம் எடுக்கும் போது எல்லா விதமான கருத்துக்களும் நன்மைகளும் பகவத்துக்கு எடுத்த ஈவுகளும் இதில் அடங்கியிருக்கு. அப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு தான் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது நம்ம கண்டபடி கண்ட காரியம் ஜெபிக்கிறதுல பிரயோஜனம். கடைசி பசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக நீங்கள் ஜெபம் வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உங்களுடைய நாமும் பரிசுத்தம், அவருடைய நாமும் பரிசுத்தமானது, அவருடைய நாமும் பரிசுத்தமானது, அவருடைய நாமும் பரிசுத்தமானது. ஹல்லேலூயா! பரிசுத்த உலகத்தில் யாரும் இல்லை. மனுஷன் கொஞ்சம் அவருடைய அந்த ஒளியில கொஞ்சம் பிரகாசித்து அந்த பிரதிபலிப்பை மனுஷன் கொஞ்சம் ஜீவிக்கிறான், அவ்வளவுதான். அவரை போல இருப்பதற்கு நாம யாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல இருப்பதற்கு யாசிக்கணும். மனுஷனாகிய நாம் அவரை போல ஜீவிப்பதற்கு நம்முடைய நடவடிக்கைகள் மாறும்போது தான் அவரை போல நாம் என்ன செய்யலாம். இப்போ பாருங்க, பேதுரு அப்போஸ்தலர் போறாரு, ஆலயத்துக்கு போறாரு. அவர் உணவா இருப்பான், உடனே எழுந்திருந்தார், ஜெபிக்கிறார், எழுந்து வல்லமை எப்படி மனுஷனுக்கு எப்படி உண்டாச்சு, அவருடைய திருநாமத்தின் நிமித்தம் உண்டாச்சு. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் நமக்கு உண்டாகணும்னாக்கா பரிசுத்த ஜீவிதம் தேவை. பரிசுத்த ஜீவிதத்தினால என்ன ஆகணும், அவனுக்கு மனுஷனுக்கு என்ன, கடவுளுடைய பவரேஷன், கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய என்ன செய்யுது, கடவுளுடைய மேன்மையான பலம், கடவுள் செய்த கிரியைகளை செய்வதற்கு இதுவான அந்த அனுக்கிரகம் திரும்ப மனுஷனுக்கு உருவாகும். அவன் ஜெபிக்கும் போது என்ன ஆகணும், ஒருத்தருக்கு ஜெபிக்கும் போது தான் ஜெப வேணும் கேட்கணும். ஹல்லேலூயா! ஒருத்தருக்கா சில காரியங்கள் என்ன செய்வாங்க, ஜெபிக்கும் போது அந்த காரணம் சோகமாக பார்க்கும்போது பேர் மாமியார் தொடர்பாக கரெக்டாக இயேசு ஜெபம்னு அந்த அம்மாவுக்கு ஜெபம். அப்போ பரிசுத்த ஜீவிதத்தினால தான் அந்த காரியங்களாம் உருவாகும். நாம் ஏனோ தானோ என்று வாழ்வதனால அதில் நம்ம ஜீவிதத்துக்கு எதுவான இதை பிழைப்பு எடுத்த காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க மாட்டோம். ஒரு ஆள் அவர்கள் ஒரு மனுஷன் பெரும்பாலும் நம்ம மற்றவங்க நம்ம காரியம் நம்ம பேசுவோம், மற்றவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேண்டி நாம் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும். காட்சிக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அப்படி இருக்கும்போது தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் உருவாகும். மனுஷன் முன்னுக்கு வரும். பெரும்பாலும் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் தான். இப்போ நல்லா படிக்கும்போது என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த கரார் தன்மையில் பிள்ளைங்களை சரியாக படிக்க வைக்கும்போது தான் படிப்போம். அந்த கரார் தன்மையில் விட்டுரும் போதுனாக்கா அப்பா அம்மா விட்டு நம்ம என்ன படிக்க அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அந்த ஸ்டடியில் அந்த பிள்ளைங்களை அந்த ஒரு கரார் தன்மையில் படித்து நல்லா பிள்ளைங்க அந்த ஸ்டாண்டர்டில் வர்ற வரைக்கும் அது பண்ண நல்ல ஒரு விஷயம் வர்றது. அப்போ பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான். பரிசுத்த ஜீவிதம் அப்படி செய்யும்போது தான் மனுஷனுக்கு இன்னொரு விதமான இந்த நன்மைகளும் வல்லமைகளும் சக்தி பலனும் மனுஷனுக்கு கிடைக்கும். அவன் ஜெபிக்கும் போது கடவுள் மனுஷனை ஆசிரியப்பார். ஒருவருக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கடவுள் கேட்பார், நன்மை உண்டாகும். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் ஜீவிக்கிற ஜீவியத்தில் பரிசுத்தம் இருக்கிறதுனால அதில் எவ்விதமான ஒரு பொருளும் இருக்காது, அவருக்கு அற்பும் இருக்காது. இப்போ நான் வெளியில் ஜெபிச்சே இருக்கும்போது ஒரு தோட்டத்தில் ஒரு தளதளப்பாக இருக்குது, அங்கேருந்து ஒரு ஆய்வு போகிற மாதிரி இருக்குது, இங்கேருந்து ஒரு ஆய்வு வர மாதிரி. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த இது சொன்னேன். என்ன சொன்னால், வெளியில் போய் இது பேசாதீங்கம்மா, நல்ல காரியங்களை பேசுச்சு. நாங்கள் வீட்டுக்காரி சொன்னேன், ஒரு கருப்பு ஆகி அந்த பக்கம் போகிற மாதிரி. அப்புறம் இந்த பக்கம் பக்கம் ஒரு இது மாறி மிக என்னப்பா அப்படி மாறி போயிட்டு இருக்கு, அவளை வேஷம் போட்டு மாற்றா அப்படின்னு இப்படியே தான் சொன்னேன். நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இந்த ஜன்னல் பக்கம் மட்டும் வெளியே சரி ஆள் மாடு வேலை பார்த்து ஜெபம் பண்ணிட்டே பார்த்து ஒரு ஆய்வு போகும், அங்கே ஒரு ஆய்வு சரி அதை விட்டு இருக்கு. அப்போ நம்ம எல்லா நிலையிலும் என்ன செய்யணும், எதுக்கு நீ வெளியே போய் சில காரியம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆவிகள் கிரியை செய்யும். நீங்கள் ஆவிகள் சும்மா நினைக்காதீங்க. பிசாசு இருக்கிறான், பிசாசு கிரியை செய்வான். கடவுள் இருக்கும்போது பிசாசு இருக்கிறான், கடவுள் கிரியை செய்கிறார், பிசாசு கிரியை செஞ்சுருக்கான். ஏன்னா அவருடைய வல்லமைக்கு ஈடாகாது பிசாசுடைய வல்லமை. ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியா இருக்கும் எல்லா நேரத்துலையும். இப்போ நம்ம ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தரிசனம் பண்ணோம், நம்ம ஜனங்களுக்கு ஒரு லட்டு அது ஒரு நல்ல எண்ணங்கள் நோக்கம் மனுஷனுக்கு வந்துட்டாங்க. எல்லாமே சந்தோஷமாக, மற்றவங்களும் சந்தோஷப்படுத்தலாம், நீங்களும் சந்தோஷமாக இருக்கும். இந்த ஏழை ஜனங்களாம் பார்க்கும்போது எனக்கு பெரும்பாலும் இந்த காக்கா மாதிரி கூடி செவிச்சு அதெல்லாம் சாப்பிடுவோம். நான் பார்த்துருக்கேன். பெரும்பாலும் காக்கா என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் கொண்டாந்து கிண்டியில் வச்சாங்கனாக்கா காக்கான்னு கூட்டி எல்லாத்தையும் கூட்டி எல்லாரும் எல்லாம் சாப்பிடுவோம். அது சில ஏழை குடும்பங்களில் பார்ப்போம். முஸ்லீம் அது மாதிரி செய்வோம். ஒரு பெரிய அண்டாவில் நிறையா சாப்பாடு ஒரு பிரியாணி ஆக்கி வச்சு குடும்பத்தில் 15-20 பேர் மக்களுக்கு வாங்கணும். நான் பார்த்துக்கேன். சவுதியை சுற்றி உட்காந்து நல்லா காடுலாம் அதில் இருந்துருக்கும், ஆள் கொஞ்சம் சுற்றி உட்காந்து மீதி வந்து அப்படியே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பெரிய ஆடு கொழுப்பு, ஒரு செம்மறி ஆடு பெரிய கொழுப்பு நிறைய இருக்கும். அதை சாப்பிடவும் முடியாது. அது வெளியே கொண்டு அதை 7 ஜனம் சாப்பிட்டாக்க 30-40 பேர் சாப்பிடும். இது பணக்காரங்க
உலகத்திலேயே சவுதி அரேபியா உங்களுக்கு அரபு தேசம் பெரிய பணக்காரன். அவனு மாதிரி பணக்காரன் யாரும் இல்லை. மற்றபடி அங்கங்கே விவசாயத்தில் காரியங்களை வல்ல பேரரசு அப்படிங்கிற நிலத்தில் ஆயுதங்களை பெருக்கி காமிச்சிருக்காங்க. அவங்க நோன்ற இடம்லாம் ஒரு எண்ணெய் வளங்கள் தான். அவனை போகிற ஒரு பணக்காரன் உலகத்தில் யாருமே இல்லை. சவுதி அரேபியா கடவுள் அது மாதிரி ஆகார் சந்தத்தை ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ இஸ்ரேல் சந்தத்தை அப்படியாக ஈசாக்கையும் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஈசாக்கு ஆசீர்வதிச்சிருக்காருனாக்கா அப்படியே கிறிஸ்துவர்களும் ஆசீர்வதிச்சிருக்காரு. அது வேற ஒரு திட்டமான இந்த மானத்தின் வளர்ச்சி நட்சத்திரங்களை போன ஒரு ஜாதி பெருக்கமாக. இது பூமி பணத்தினை அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பாலைவனம் தான். பாலைவனத்தில் அவ்வளோ எண்ணெய் வருது. உலகத்திலேயே பணக்காரர்கள் அவ்வளோ செல்வம். ஏன்னா எல்லாரும் அவனை தான் கையாண்டி இருக்கான். ஒரு வண்டி ஓட்டணும்னா இப்போ இந்தியாவில் வண்டி ஓட்டணும்னாக்கா அங்கே எண்ணெய் வாங்கி தான் ஓட்டணும். இல்லைன்னா வண்டி ஒரு வண்டி ஓடணும், எண்ணெயும் இல்லை ஒன்றும். அப்போ முக்கிய ஆதாரங்கள் அங்கே இருக்குது. ஜொலிக்கக்கூடிய தன்மைகள் தான் ஈசாக்கிட்ட இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்போ தேவஜனங்கள் வெற்றி காரியங்கள்ங்கும் போது அது ஈசாக்கு அடுத்த காரியமாகும். அது இன்னமும் அந்த நிலைகள் சமுதாயத்தில் உலகத்தில் அது வந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக வாசிக்கலாம். அப்படி இருக்கிறதுனால தேவஜனங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஜீவம் செய்து கடவுளை மேன்மைப்படுத்திருக்க எதிரான கிரியை நடத்தும் போது தேவஜனுக்கு மிகுந்த சந்தோஷம் ஜீவங்களும் திருவையிலும் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக வாசிக்கலாம். எபிரேயர் 13 எபிரேயர் 13:8 வாசி. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் பரிசுத்தர். அவரை அண்டி வேற பரிசுத்தர் இருக்கு உலகத்தில். அவரை அண்டி வேற தெய்வம். இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரே பரிசுத்தர், அவரே பரிசுத்தர், அவரே ஞானமுள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கிறபடியால் தேவ ஜனங்கள் அவருடைய திருநாமத்தின் நிமித்தம், அவருடைய பரிசுத்த நிமித்தம் நாம் ஜீவிக்கிறோம். அந்த பரிசுத்தின் ஜீவிதத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் அவருக்காக நமக்காக மரித்தார். மரித்து நாம் அந்த நிலையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக சந்தோஷமா இருப்பதற்கு எதுக்காரமாக அவர் நமக்கு உதாரணத்தை பூமியிலே வாழ்ந்து காட்டி நமக்காக எல்லா காரியங்களும் பூமியிலே அர்ப்பணித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. அந்த நிலையை தேவஜனங்கள் ஒரு நாளும் உங்களை நீங்களே தோய்த்து பார்த்து அந்த நிலையை தொடர்ந்து எட்டிக்கொள்ளும் போது மேன்மை நிலையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் தீமைகளுக்கு விலகி இருக்கலாம், சோதனைகளுக்கு தப்பித்து இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. நன்மைக்கு ஏதுவாக தேவஜனங்கள் செயல்படலாம், தீமைக்கு ஏதுவான காரியங்களை விட்டுவிடலாம். நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் செயல்படும் போது ஜனங்களுக்கு சமாதானம் தான் சந்தோஷம். ஹல்லேலூயா. சமாதானம் நல்கு நாமம் இயேசு நாமமே. சமாதானம் நல்கு நாமம் இயேசு நாமமே. மனசாந்தி தரும் பெரிய நாமம் இயேசு நாமமே. மனசாந்தி தரும் பெரிய நாமம் இயேசு நாமமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் தலைப்பை வாசிக்கலாம். தூக்கிய நாள் சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்றாங்க. மறுபடியும். ஏன்னா இது பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு முதல் வாசலாகும். சந்தோஷம் இல்லாமல் ஒருத்தரும் வாதம் வாசிக்க முடியாது, வேதத்தை வாசித்தாலும் படியாது. ஏன்னா மனமானது வேதத்தை போயிடும். அப்படி சந்தோஷமா இருந்து கடவுளுக்கு பிரியமா இருக்கும்போது சமாதானத்தை
தேவஜனம் பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானமாக வாழ முடியும், கருத்துக்கள் ஐக்கியமாக இருக்க முடியும், அந்த மேல்நிலையை பெற்றுக்கொள்ள முடியும், எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கடவுளுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய ஈவுகளுக்குலாம் வளரணும். கத்திரிப்படுத்தும் நாமத்திற்கு அவங்க தேவஜனங்கள் எல்லாவற்றிலும் கடவுளை பிரியப்படுத்துங்க. அந்த பிரியப்படுத்தும் வாயிலாக தேவஜனங்கள் நீடிய சந்தோஷத்திலும் நன்மைகளிலும் சிகிச்சை தருவதற்கான வழிகள் உருவாகும். கத்திரிப்படுத்தும் நாமத்திற்கு நம்மளோட நிலையை தேவஜனங்கள் தொடர்ந்து கைக்கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்ற காரியங்களை நாட்கள் சொல்வதற்கு எதுவாக தேவாதேவன் இறக்கம் நன்றி எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஏற்படுத்திக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் நான் நம்முடைய பிதாவின் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வணக்கம்.